Hi, Sumaya. Hello, ma'am. Congratulations for clearing JRF. Thank you, ma'am. Thank you so much, ma'am. Okay, so tell us about your success with our Elite Academy. Yes, ma'am. Yes, ma'am. Hello, my name is Sumaya. I'm doing my MA final year in Sadakatalapa College. இந்த டிசம்பர் எக்ஸாம்ல வந்து எனக்கு ஜேஆர்எஃப் கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்ஸ் டு த டீச்சர்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு நெட் எக்ஸாம் பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை. தேர்ட் இயர்ல தான் சொன்னாங்க இப்படி ஒரு நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என் கசின் மூலமா தான் இப்படி எலிட் அகாடமி பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்க அங்க போய் படிங்க, அங்க நிறைய பேர் கிளியர் பண்றாங்க, அங்க உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உடனே நான் வந்துட்டு சார் அண்ட் மேமை காண்டாக்ட் பண்ணிட்டு நான் எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் சேர்ந்துட்டேன் எலைட் அகாடமில. எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது, சிலபஸ் பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது, எப்படி படிக்கணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மேம் சார் ரெண்டு பேருமே பயங்கரமா கைட் பண்ணாங்க. லைக் இட்ஸ் ஐ கான் புட் இன் டு த வேர்ட்ஸ். அவ்வளோ தெளிவா ஒரு கோச்சிங்கா இருக்கட்டும், நம்மளோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஒரு நம்ம ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கட்டும், எல்லா இதுக்குமே மேம் அண்ட் சார் வந்து ரொம்ப சூப்பர்வா வந்து கூடயே இருந்து கைட் பண்ணாங்க. அண்ட் மேம் ஐ மீன் என்னது எக்ஸாம் பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த மட்டும் எக்ஸாம் கொஞ்சம் டஃப் தான். பட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு எங்களுக்கு. லைக் எங்களுக்கு ரிவிஷன் செஷனா இருக்கட்டும், குவிஸா இருக்கட்டும், கிளாஸா இருக்கட்டும், நல்ல பெர்ஃபெக்டா அந்த இது கொண்டு போனோம். மேமும் பயங்கரமா கொண்டு போனாங்க, நாங்களும் நல்லா படிச்சோம். அண்ட் நான் ஆக்சுவலி வீக் டேஸ் தான் ஆன்லைன் கிளாஸும் சரி, ஆஃப்லைன் கிளாஸும் சரி, எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். எல்லா கிளாஸையும் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலுமே நமக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து ஸ்டாப் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். லைக் என்னமோ அந்த டெடிகேஷன் அந்த இதுல காட்டணும். அந்த இதுல டெடிகேஷன் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும். அதே மாதிரி மேம் கொடுக்குற ஹோம்ஒர்க்குமே சரி, அன்னன்னைக்குள்ள ஹோம்ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிச்சிடணும். லைக் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்லயும் போட்டோம், கிளாஸ் ஒரு நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. லைக் நமக்கு வந்து கிளாஸ் நடத்துவாங்க, கிளாஸ்ல டீச் பண்றதா இருக்கட்டும், நைட்டே முடிச்சிருங்க. நைட்டே முடிச்சுட்டு மார்னிங் ஒரு மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் மார்னிங் கிளாஸ்க்கு போயிடுவேன். மார்னிங் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு போயிடுவேன். அப்புறம் அங்க டெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஸோ டெஸ்ட் வந்து லைக் அது வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு 15 கொஸ்டின்ஸ்னாலுமே அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து மேம் நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மேமும் சரி சாரும் சரி எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, வீக் டேஸ் கிளாஸ் பத்தி நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து மார்னிங் 10 to 12:30 வந்து கிளாஸ் இருக்கும். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் காலேஜ் போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. லைக் காலேஜையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அது வந்து ஒன்றும் தெரியல. இப்போ ஜேஆர்எஃப் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 பேலன்ஸ்டா தான் நீங்க வச்சிருக்கணும். பேப்பர் 1மே சரி, அதுக்கு நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் வந்து பேப்பர் 1 ஐ மீன் நெட்டும் ஜேஆர்எஃப்பும் கிடைக்கும். இப்போ பேப்பர் 2ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு எனக்கு மேக்ஸ் வராது, பேப்பர் 1 நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காது. அண்ட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்குமே லைக் அவங்க சொல்ற ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸும் சரி, கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலும் சரி, புக்ஸும் சரி, அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டான ஏரியா, எந்த இதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ தாராளமா கிளாஸ் நோட்ஸ் நான் வந்து கண்ணை மூடிட்டு படிக்கலாம், இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். நான் அது மட்டும்தான் நான் படிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், ஐ காட் மை ஜேஆர்எஃப். அண்ட் பேப்பர் 1க்குமே கிளாஸ் நிறைய போட்டாங்க மேமும் சரி, அப்புறம் மித்த சிஸ்டர்ஸ் அண்ணாமார்லாம் நிறைய கிளாஸ் போட்டாங்க, கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸுமே டெய்லி ஒவ்வொரு இது கொடுத்து அதை ஹோம்ஒர்க்கா கொடுத்து நம்ம செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தோம். உங்களுக்கு ஸ்கிராச்ல இருந்து மேக்ஸ் தரலனாலும் பரவாயில்ல, பர்ஃபெக்டா எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அக்கா சந்தனபாலா அக்காவா இருக்கட்டும், கெவின் அண்ணாவா இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நம்ம கிளாஸ்லயுமே நீங்க மட்டும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கும் போது அவங்க சொல்றது நம்ம காதுல விழும்போது நமக்கும் வந்து மண்டையில ஏறும். லைக் நம்ம மேம் கொடுக்குற ஒர்க்கா இருந்தாலும் சரி, மேம் வந்து ஐயோ மேம் ஒர்க் கொடுத்துட்டாங்களேன்னு நான் நினைக்காதீங்க, குவிஸ்லாம் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அண்ட் இப்போ மேம் கொடுக்குற ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, லைக் நமக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா மெமரைஸ் ஆகும்.
அது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. மேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒர்க் குடுத்து அது இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுச்சு. கிளாஸ் நடத்தும்போது நமக்கு வந்து கண்டிப்பா சரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சத கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் குடுப்போம். அது வந்து நமக்கு மனசுல பதிஞ்சிரும். இப்ப எல்லாரும் குரோனாலஜிலாம் நம்ம பயந்துட்டு இருக்கோம். சோ நம்ம நினைப்போம் எப்படிடா நம்ம இவ்வளவு இயர்ஸ படிக்க போறோம், என்ன ஒரே இயரா இருக்கு, எப்படி இந்த வருஷம்லாம் எனக்கு மண்டையில ஏறப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சேன். ரொம்ப பயப்படவும் செஞ்சேன். ஆனா வந்து இந்த கனெக்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒவ்வொரு டாக்டிக்ஸுமே சரி, ஒவ்வொரு இதுவும் சரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம வெப்சைட் குவிஸ் இருக்கு மேம். அந்த வெப்சைட் குவிஸ் வந்து ரொம்ப சூப்பரு. லைக் எப்படின்னா, நான் ஒவ்வொரு சண்டே வீட்டுக்கு வந்து ஒரு மட்டம் போட்டு பார்த்துருவேன். கிளாஸ்லயும் ஒரு மட்டம் போட்டு பார்க்கறதோட, வீட்லயும் வந்து ஒவ்வொரு மட்டம் போட்டு பார்த்துருவேன். அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ் மேம். That's great, Sumaya. தேங்க் யூ மேம். Wonderful talking with you. தேங்க் யூ மேம்.